VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடவுளை பத்தி எம்ஜிஆருக்கு என்ன நிலைப்பாடு இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எம்ஜிஆர் வந்து திமுக ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரி செயல்பட்டாரு. அவரே சொல்றாரு, நீங்க கோயிலுக்கு போவீங்களான்னா போவனே அப்படின்ட்டு. நான் திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கேன். அங்க வந்து இந்த சிறப்பு தரிசனம், தர்ம தரிசனம்லாம் சொன்னதை பார்த்துட்டு, சாமியை பார்க்கறதுல இந்த பிரிவினையா, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா? எம்ஜிஆர் வந்து ஒரு முருக பக்தர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முருக பக்திக்கு ஒன்று அப்படி காரணம் தேவராமே மேடம். சின்னப்பா தேவருடைய முருக பக்தி மேல அவருக்கு ஒரு பெரிய அபிமானம். அங்க போயிட்டு வரும் போதெல்லாம் அந்த விபூதி பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒரு முறை என்னன்னா தேவர் கொண்டு வரல, பெரியவாளா அவருக்கு இவர் மேல இருந்த அன்பு காரணமாக, மதிப்பு காரணமாக எம்ஜிஆர் இறக்கும் போது அந்த மடத்துல அங்க வந்து மோட்ச தீபம். அப்போ எம்ஜிஆர் எழுதுறாரு, இப்படி நீங்க கருத்தடை சட்டம் கொண்டு வர்றீங்க, இஸ்லாமியர்கள் வந்து கருத்தடை சட்டத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது, மார்க்கத்துக்கு எதிரானது. கிறிஸ்தவர்கள் செய்யலாம், செய்யாம இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனா இந்துக்களை வந்து நீங்க கம்பல் பண்றீங்க. நாள் எம்ஜிஆர் நம்பியார்ட்ட சொல்றாரு, இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும் அப்படின்றாரு. சங்கரர் தியானம் செய்த ஒரு இடம் இருக்குது, அதை திறந்து விடுறாரு ஆதிசங்கரர். ஆமா, எம்ஜிஆர் உள்ள போய் உட்காந்து ஒரு மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தாராம். நாடோடி மன்னன் விழாவில் எம்ஜிஆருக்கு வழங்கிய 110 பவுன் தங்க வாழை காணிக்கையா கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அம்மா மூகாம்பிகை பக்கத்துல அந்த தங்க வாழ் சாத்தப்பட்டிருக்கும். இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்றத நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற வகையில அவர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எம்ஜிஆர் இறந்ததை கூட அவங்க வந்து அதை பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன், அதனால தான் அன்னைக்கு அவர் இறந்தார் அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து 2 புரட்சி பண்ணார்ப்பா. ஒன்று, பெண்களை கொண்டு அவர் நடத்திய அரசியல் புரட்சி. பெண்கள் வந்து எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம், நிருபர்கள் கூட கணிக்க தவறிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த தவறை உணர்ந்து பார்க்குறாங்க. எங்கே நம்ம தவறு செய்தோம், ஏன் நம்மளுடைய கருத்து கணிப்பு பொய்யாச்சு 77 அப்படின்னும் போது பெண்களை வந்து நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். அமெரிக்கா போய் செத்து போனவங்க தான் நிறைய பேர். ஆமா, அண்ணா கண்ணதாசன்லாம், கிருபானந்த வாரியாருக்கு கூட விமானத்துல வரும்போதே உயிர் போயிருச்சுன்னுவாங்க. இவர் ஒருத்தர் தான் உயிரோட திரும்ப வந்தாரு. அப்போ இந்த பிரார்த்தனை பலித்தது. ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள் இருந்தார். மேடம் வணக்கம். வணக்கம். திராவிட இயக்கம் என்பது ஒரு கடவுளுக்கு எதிரான இயக்கம், ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கம். அந்த இயக்கத்துல மிக முக்கியமான ஆளுமை எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா? இன்னும் சொல்ல போனா கடவுளை பத்தி எம்ஜிஆருக்கு என்ன நிலைப்பாடு இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அதாவது திராவிட இயக்கம் நீங்க சொன்னனால நான் அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ பெரியார் வந்து கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அந்த மாதிரி வந்து கடவுளே கிடையாது அப்படின்ற ஒரு இதுல கடவுளை கும்பிடுறவன்லாம் வந்து காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அண்ணா வந்து திமுக ஆரம்பிக்கும் போது, நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சுக்காங்க, ஆனால் மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கங்க, உங்களுடைய நம்பிக்கை வந்து மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, அந்த அளவில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாருன்னு வைங்களேன். எம்ஜிஆர் வந்து திமுக ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரி செயல்பட்டார். திமுகவுடைய கொள்கைகளை தன்னுடைய படங்கள்லையும் காமிச்சார், தன்னுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றினார். அதற்கு முன்னாடி அவர் திருப்பதி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவரே சொல்றாரு, நீங்க கோயிலுக்கு போவீங்களான்னா போவனே அப்படின்ட்டு. நான் திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கேன். அங்க வந்து இந்த சிறப்பு தரிசனம், தர்ம தரிசனம்லாம் சொன்னதை பார்த்துட்டு, சாமியை பார்க்கறதுல இந்த பிரிவினையா, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா அப்படின்ட்டு அதில் நான் கொஞ்சம் மனசு வெறுத்து போய் வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் கோயிலுக்கு போகிறதில்ல அப்படின்னு அவர் வந்து தெய்வம் இருக்கு இல்லை, கடவுள் பக்தி வந்து நன்மை தரும் தராது அப்படின்னு சொல்லாமல், அங்கே நடக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு அதை குறிப்பிட்டு சொல்லி, இதுதான் என்னுடைய மனசை பாதிச்சிச்சுன்னு ஒரு சமூக நல ஆர்வலர் மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டார். ஆனால் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு அவருக்கு, அதனால அவர் கோயிலுக்கு போயிருக்காருன்றது தெரியுது. அதுவும் கோயிலுக்கு போகும்போது நம்பியார் மையம் சுகுமாரன் சின்ன பையன், அவரெல்லாம் இன்னைக்கு பிஜேபியில் இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நல்ல மனுஷன். அவரை தூக்கி தோளில் வச்சு, அந்த சின்ன குழந்தைய தூக்கி தோளில் வச்சுட்டே நடந்து திருப்பதி மேலே போயிட்டு வந்திருக்காரு.
அந்த மாதிரி எல்லாம் போயிருக்காரு. மருதமலைக்கு வந்து விளக்கேற்றி வைத்தது, அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணது, விளக்கு போட்டதெல்லாம் சாண்டோ சின்னப்பா தேவர். ஆனால் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முருகா நீதான் முருகா வரணும்னு அவர் எல்லாரையும் முருகா முருகான்னு தானே சின்னப்பா தேவர் கூப்பிடுவார். எம்ஜிஆர் வர சொல்லி கரெக்டாக 10:10:30 எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கி கீழே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு. படிக்கட்டு ஃபுல்லாக ஜெகஜோதியாக லைட் எரியுது. அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தது. அவர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. சொல்ல போனால் நீங்களே மருதமலை சம்பவத்தை சொன்னீங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு முருக பக்தர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முருக பக்திக்கு ஒன்று ஆஃப் தி காரணம் தேவராமே மேடம். ஆமாம், எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆருடைய ரூமில் முருகன் படம் இருந்தது அப்படின்ட்டு நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன். சரி சரி. ஒரு தடவை வாரமலரில் எம்ஜிஆர் இறந்த பிறகு எம்ஜிஆரை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வந்துச்சு. அப்போ படிச்சிருக்கேன். எம்ஜிஆருடைய பெட்ரூமில் தலைமாட்டில் வந்து முருகன் படம் இருக்கும் அப்படின்ட்டு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஏன்னா இப்போ சிலர் வந்து கூடுதலாகவும் எழுதுறாங்க, குறைச்சும் எழுதுறாங்க. ஆனால் நம்ம படித்ததை கேள்விப்பட்டதை வச்சு தான் சொல்ல முடியும். அவருக்கு சின்னப்பா தேவர் மேலே மிகுந்த பக்தி. சின்னப்பா தேவருடைய முருக பக்தி மேலே அவருக்கு ஒரு பெரிய அபிமானம். ஏன்னா எப்போ தேவர் மருதமலைக்கு போயிட்டு வந்தாலும், மருதமலைன்னா அவர் சொந்த ஊர் கோயம்புத்தூர் தானே, அங்கே உள்ள ராமநாதபுரம், இவங்க ராமநாதபுரத்துலேருந்து புலம்பெயர்ந்த தேவமாருங்க. அங்கே போயிட்டு வரும் போதெல்லாம் அந்த விபூதி பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாராம். ஒரு முறை என்னன்னா தேவர் கொண்டு வரல. எம்ஜிஆர் எங்கே மாமூல்ன்றாரு. என்னது என்ன முருகா அப்படின்றாரு. எங்கே கொடுங்க அப்படின்னோடனே என்ன கொடுக்கன்னு, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, ஊருக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, விபூதி எங்கன்னு உடனே ஐயோ மறந்துட்டேன் முருகா அப்படின்ட்டு. அப்போ தான் தேவருக்கு தெரியுது, ஓ இவர் இதில் வந்து இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. எப்போவுமே மருதமலையிலேருந்து அதற்கு பிறகு தேவர் வந்து அந்த விபூதி குங்குமம் கொண்டு வந்து கொடுக்கறது, அதை அவர் வாங்கி நெத்தியில் இட்டுக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அது மாதிரி பின்னாடி பிற்காலங்களில் மதுரைக்கு வரும்போது அங்க தக்காரா இருந்தவர் டிஎன் சிதம்பரம். மீனாட்சி இல்ல அவங்க தியாகராஜன் செட்டியார். இவர் வந்து இந்த கமலா தியேட்டர் ஓனர்னு வாங்கல்ல, அந்த மாதிரி அங்க மதுரையில கமலா நகர்னு ஒரு பகுதி இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தக்காரா இருந்தவர். அவர் எம்ஜிஆர் வரும்போது ஒரு பூரண கும்ப மரியாதை, அதுல வந்து இந்த வாழியாந்தனர் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு வாழ்க வேந்தன் அப்படியெல்லாம் வரும். அதை வச்சு பூரண கும்ப மரியாதை வச்சு அவருக்கு குங்குமம் வைப்பாங்க. அவர் நெத்தியில் வச்சு அந்த குங்குமத்தோட காரில் வர்றதை நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்லுவாங்க, எம்ஜிஆர் நெத்தியில் குங்குமம் வச்சிருக்காரு, எம்ஜிஆர் வெத்தலை போட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிப்பாங்க. அவர் நெத்தியில் குங்குமம்லாம் வச்சிருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போன நினைவுகள்லாம் உள்ள மேடம். ஒரு நாள் ராத்திரி ஒரு 9 மணி கோயில் நட சாத்திர நேரத்தில் போனாரு. போய் அங்க வந்து இந்த ஓதுவாராக ஒரு பெண்ணை நியமிச்சிருந்தாங்க, ஒரு அம்மாவை. அந்த அம்மா வந்து ரெகுலரா வர்றதில்ல, அது கொஞ்சம் இர்ரெகுலரா வர போக அப்படி இருந்திருக்குது. அந்த தகவல் எப்படியோ எம்ஜிஆருக்கு அதுக்கு போயிருச்சு. முதலமைச்சராக இருக்கும்போது. ஆமா, எம்ஜிஆர் காலத்துல தான் அந்த முதல்ல மகளிர் காவல் நிலையம் வருது. அறங்காவலர் குழுவில் வந்து பெண்கள் தலைவரா, பெண்கள் உறுப்பினர் ஆகலாம்ன்றது வருது. அவர் பெண்களுக்கு வந்து அந்த சமத்துவம், சம உரிமை கொடுக்கறதுல எம்ஜிஆர் வந்து முதல்வராக இருந்தார். அப்ப இந்த ஓதுவாராகவும் பெண்ணை நியமிக்கிறாங்க எம்ஜிஆர் பீரியட்ல. அது பொதுவாக ஆண்களை தான் நியமிப்பாங்க. அப்படி நியமிச்சிருக்கும் போது உங்களுக்கான ஒரு உரிமையை கொடுத்தா நீங்க அந்த கடமையை சரிவர செய்யலைன்னா அப்புறம் அதுல என்ன இருக்குது. அப்போ அவர் ராத்திரி ஒரு 9 மணி கோயில் நட சாத்திர நேரம், கூட்டம்லாம் கம்மியா இருக்கு. அப்போ அவர் உள்ள போய் அந்த ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த சொல்லிட்டாரு, அந்த ஓதுவார் அந்த அம்மாவை இருக்க சொல்லுங்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு விட்டு, ஏம்மா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா முழுமையாக செம்மையாக பயன்படுத்திக்கிறாம இப்படி இஷ்டம் போல் வர்றதும் போகிறதுமா இருந்தால் என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் இனியாவது கரெக்டாக உங்களுடைய கடமையை செய்யணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு மற்ற பெண்களுக்கெல்லாம் கிடைக்காது. கோயிலில் வந்து ஒரு ஓதுவாராக இருக்கிறதுன்றது இதுவரைக்கும் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. முதன்முறையாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்ன உடனே இந்த அம்மாவுக்கு அப்படி தாரதாரையாக கண்ணீர் வடிதான். இந்த அம்மா ஏதோ நம்மளை வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க, இன்னைக்கு நமக்கு ரொம்ப எம்ஜிஆர்னாலே ஒரு டெரர் இருக்கும்ல, தப்பு பண்ண அடிப்பார் வைப்பாருன்னெலாம் ஒரு இது இருக்குல்ல, அப்படி பயந்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளை திட்ட போகிறாரு வைக்க போகிறாரு அப்படின்ட்டு போனால் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ண அந்த அம்மாவுக்கு ஒரே கண்ணீர் அழுதுட்டு, இல்லை சார் மன்னிச்சுக்கங்க, நான் இனி வந்து ரெகுலராக வந்துடுவேன், ஒழுங்காக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க அப்படி இருந்தாங்க. அது எம்ஜிஆர் எப்படின்னா கன்வின்சிங்காக பேசக்கூடியவர். எவ்வளோ கோபம் மனசுக்குள்ளே இருந்தாலும் ரொம்ப கன்வின்சிங்காக பேசி பெரிய பெரிய முதலாளியெல்லாம், மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளி சுந்தரத்திட்டே போய் ஒரு தடவை அலிபாபா படம் எடுக்கும் போது, நீங்கள் ஹிந்தியில் அலிபாபா பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைட் எல்லாம் இருக்காது, இந்த குதிரையில் விரட்டிட்டு போய் அந்த தண்ணியெல்லாம் அப்படி கொப்பளிக்கும், சுடு தண்ணி கொப்பளிக்கும், அப்புறம் இந்த இதெல்லாம் முள்ளு சக்கரம்லாம் வந்து குத்துவோம், அப்படியெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாமே எந்த ஃபைட்டும் கிடையாது. நமக்கு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்போம்ல, கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதெல்லாம் கிடையாது, அது சப்புன்னு முடிஞ்சிடும்.
இவர் வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கிளைமாக்ஸ் ஃபைட் ஒன்று சூப்பராக வைக்கணும், வச்சாதான் என்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கும். இவர் உடனே என்னுடைய ரசிகர்கள்ன்றவர். இன்னொன்று படமும் அப்படி ஒரு கதை மாதிரி முடியக்கூடாது, அது ஒரு சாகசம் இருக்கணும் அதில். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ் முருகன் அவர் சுந்தரத்திட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவரெல்லாம் சவுக்கெடுத்து அடிப்பாராம், நடிகர்கள் ஒழுங்கா வரல நடிக்கலன்னா. அப்பேற்பட்ட டெரர். முன்னாடி சேரே போட மாட்டாரா, யார் வந்தாலும் நின்றுட்டு தான் இருக்கணுமா. அவர் கொஞ்சம் கோபத்தில் கரடி முத்துவை வச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் சீன் வந்து கரடி முத்துவை வச்சு ஏதோ சீன் பண்ணாங்க சிலதெல்லாம். எம்ஜிஆர் வந்து இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னும் போது அப்படிலாம் செய்ய முடியாது ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கரடி முத்துவை வச்சு எடுத்து படம் முடிஞ்சிருச்சு, போய் படத்தை பார்த்துட்டு போ அப்படின்ட்டாரு. ஆனா அந்த ஃபைட் சீனை எம்ஜிஆர் வைக்க வச்சுட்டாரு. சரி சரி. இவர் நினைச்ச அளவுக்கு வைக்காட்டினாலும் ஃபைட் சீன் முடிஞ்சுச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஃபைட் சீன் இருந்ததே அந்த படத்துக்கு மாபெரும் வெற்றி, பெரிய ஹிட். அது அந்த அவர் தீனதயாளன் அந்த புக்ல எழுதியிருப்பாரு. இந்த படத்துல அவருடைய அந்த வெற்றுடம்பு, அவருடைய உடல் அழகை பார்த்து பெண் ரசிகைகள் அதிகரித்தார்கள் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி கன்வின்சிங்க. எவ்வளோ பெரிய ஆள், நீ சவுக்க வச்சுக்கிட்டு நின்னாலும் சரி, கையை கட்டிக்கிட்டு நின்னாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அண்ணன் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் கன்வின்சிங்காக பேசி பொறுமையாக பேசி சம்மதிக்க வைக்கிறதுல அவர் கெட்டிக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெரியவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் கிருபானந்த வாரியாருக்கும் திமுகவினருக்கும் பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணல எம்ஜிஆருடைய பங்கு ஒரு முக்கியமான. அதில் வந்துங்க, அதில் திமுக காரங்க பண்ணது ஒரு சேட்டை. இவர் யாரு, நம்ம கிருபானந்த வாரியார் பேச்சில் கூட்டத்தில் வந்து ஒரு கலவரம் பண்ணிட்டாங்க. கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, திமுக காரங்க தான் அந்த கலவரத்தை பண்ணது. அதாவது திமுக காரங்கன்னா ஜென்ரலா பழிய எம்ஜிஆர் ரசிகர்கள் மேல தூக்கி போட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருக்காரா? திமுகவில் தான் இருக்காரு. அதாவது இதுக்கும் கட்சிக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. சரி சரி. வாரியார் கூட்டத்துல வந்து கலவரம் பண்ணவங்க எங்க கட்சிக்காரங்க கிடையாது, எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படின்ட்டாங்க. இப்ப என்னது, பொறுப்பு எம்ஜிஆர் தலையில விழுந்துருச்சு. உடனே எம்ஜிஆர் வந்து வாரியாரை பார்த்து ரொம்ப கன்வின்சிங்கா பேசி தயவு செய்து அதெல்லாம் பொறுத்துக்காங்க வச்சுக்காங்க அப்படின்லாம் பேசிட்டாரு. சரின்னு அவரும் இன்னொன்னு சாண்டோ சின்னப்பா தேவர் இருந்தார்ல, அவருக்கும் வாரியாருக்கு நல்ல நட்பு இருந்தனால அவர் மூலமா போய் பேசிட்டாங்க. அதுக்கு பிறகு வாரியார் வந்து அந்த ஒரு சுவாமி மலைன்னு நினைக்கிறேன், அங்க ஒரு திருப்பணி செய்யறதுக்கு ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பணம் வசூல் பண்ணும்போது எம்ஜிஆர்ட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து முழு தொகையும் நானே கொடுத்துட்றேன், இனிமே நீங்க யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், அது உங்களுடைய கண்ணியத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி இவரே முழு தொகையும் கொடுத்தாரு. அப்ப வந்து வாரியார் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரு. என்ன இந்த ஆளு படத்துல எல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி நடிக்காது வைக்காது, பக்தி படம்லாம் நடிக்காதுன்றாங்க, ஆனா உண்மைக்குமே ஒரு பக்தி காரியத்துக்கு இவ்வளவு மனமும் வந்து செய்யறாரே, அப்ப இவருக்குள்ள வந்து ஒரு பக்தி இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அந்த பொன்மன செம்மல்ன்ற பட்டம் கொடுத்தது எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனா வாரியார் கிட்ட எவ்வளவு நட்பு இருந்துச்சோ அதே மாதிரி அப்போதைக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆளா இருந்தவர் காஞ்சி பெரியவர். காஞ்சி பெரியவரே எம்ஜிஆரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராமே மேடம், எதுக்காக காஞ்சி பெரியவர் எம்ஜிஆரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, என்ன சம்பவம் அது? அவர் வந்து இந்த அறுபடை வீடுகளுக்கு ஒவ்வொரு இடமா அலைய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் ஒரே இடத்துல வர்ற மாதிரி செஞ்சு கொடுப்பான்னு எம்ஜிஆர்ட்ட கேட்டாரு. அப்ப எம்ஜிஆர் அதை செய்து கொடுத்தாரு. இதை நீங்க சொல்லி இருந்தாலே நான் செஞ்சிருப்பேனே, இதுக்கு இவ்வளவு தூரம் நீ இது பண்ணீங்கன்னு. அப்புறம் வந்து நீ வந்து நாட்டுக்கு ராஜா, உனக்கு உட்கார்றதுக்கு இருக்கை இல்லை இங்க அப்படின்னு. அதாவது இவர் மடத்துக்கு போறாரு, அவர் வந்து அந்த அதை விட்டு தள்ளி ஒரு இதுல இருக்கிறாரு. அங்க போனா அங்க சேர்லாம் கிடையாது, அவர் கீழே இருக்காரு. அதனால என்ன, நீங்க இந்த மடத்துக்கு ராஜா, நீங்க உங்களுக்கு சமமா நான் தரையிலேயே உட்காடுறேன்ட்டு எம்ஜிஆர் தரையிலேயே உட்காந்துட்டாரு. எம்ஜிஆருக்கு தரையில உட்கார்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்க வீட்லயே அவர் வந்து யாரும் விசிட்டர்ஸ் கெஸ்ட் இருந்தா தான் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவார், இல்லைன்னா தரையில உட்காந்து தான் சாப்பிடுவார். தரையில உட்காந்து சாப்பிட்டாதான் வயிறு உள்ள போகும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் அவர் சொல்லுவார். அவங்க எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு மடத்துக்கு வந்து காணிக்கை கொடுக்குறாரு, சில காசுகள் தங்க காசுகள் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இந்த அறுபடை வீடு இது கொடுக்குறாங்க. ஆமா, அறுபடை வீடு கட்டி கொடுக்குறாரு எம்ஜிஆர். இது நீங்க ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாலே நான் செஞ்சிருப்பேன்ன்றாரு, அவ்வளோ மரியாதை அவர் வேலை வச்சிருந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து அந்த அப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட ஒரு அதிகாரியை வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு மடத்தின் சார்பாக யாரோ ஒருத்தங்க மடத்தின் சார்பாக ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வழக்கில் மாட்டியிருந்தாரு, அவரை விடுவிக்க சொல்லி அங்கேருந்து யாரோ எம்ஜிஆர்ட்ட ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் வந்து அவரை விடுவிக்கிற பொறுப்பு வந்து அவருக்கு மேலே இருந்த மேலதிகாரி அதை வந்து ஒப்புக்கொள்ளலான்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து விடுவிக்கலாம்னு நினச்சாலும் கூட
அவருக்கு மேல இருந்த மேலதிகாரி வந்து அது ஒப்புக்கொள்ளல அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையாட்டம் அது போயிருச்சு. பெரியவருக்கு இவர் மேல, அத பெரியவாளா அவருக்கு இவர் மேல இருந்த அன்பு காரணமாக, மதிப்பு காரணமாக எம்ஜிஆர் இறக்கும்போது அந்த மடத்துல அங்க வந்து மோட்ச தீபம் ஏத்துனாங்க. அது வந்து ஆமா, அது வந்து குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒரு இது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஏத்துனாங்க மோட்ச தீபம். ஒரு 6 கோயில்ல ஏத்துனாங்க தமிழ்நாடு முழுக்க. முக்கியமான ஒரு 6 கோயில்கள்ல மோட்ச தீபம் ஏத்துனாங்க. அதெல்லாம் விட சிறப்பானது இந்த காஞ்சி மடத்துல ஏற்றப்பட்ட மோட்ச தீபம். அது எம்ஜிஆருக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய மரியாதை. எம்ஜிஆர் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. அது என்னன்னா, நான் ஏன் பிறந்தேன் புக்கு, அதுலேயே எம்ஜிஆர் வந்து இந்துக்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். எப்படின்னா, இப்போ அப்போ 75ல் வந்து எமர்ஜென்சி பீரியட். அப்போ சஞ்சய் காந்தி இந்த கருத்தடை சட்டத்தை ரொம்ப கடுமையாக அமல்படுத்துறாரு. அப்போ இருந்த ஆரம்பகால பள்ளி ஆசிரியர்கள்லாம் கருத்தடைக்கு மாதம் 15 பேரை கூட்டிகிட்டு வந்தாதான் சம்பளமே போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெடுபிடி இருந்த நேரம். அப்போ எம்ஜிஆர் எழுதுறாரு, இப்படி நீங்கள் கருத்தடை சட்டம் கொண்டு வர்றீங்க, இஸ்லாமியர்கள் வந்து கருத்தடை சட்டத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது, மார்க்கத்துக்கு எதிரானது. கிறிஸ்தவர்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் இந்துக்களை வந்து நீங்கள் கம்பல் பண்ணுறீங்க. சினிமாவில எல்லாம் கூட நகைச்சுவை காட்சி வைப்பாங்க, எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படின்னா கட்டில் பிரித்து போட கடவுள் எங்கேருந்து கொடுக்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்போ இது வந்து பிள்ளை பெறுவதை வந்து நக்கல் அடிக்கிறது. உன் கையில் தான் இருக்குது, கடவுள் பேரில் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு காட்சியெல்லாம், நகைச்சுவை காட்சியெல்லாம் வச்சு மனசை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து சமயம், குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அப்போ அந்த கருத்தடை சட்டம் வரும்போது எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, இப்போ இந்துக்கள் தான் நிறைய பேர் மக்கள் தொகை குறையுது. ஓகே ஓகே, அதை நான் ஏன் பிறந்தேன்ல வருது. ஓகே ஓகே, அது அவர் குறிப்பிட்டு சொல்லாம எழுதியிருக்க மாட்டாங்க. அவர் சொல்லாத ஒண்ணு இருக்கும்னு நம்ம நம்ப முடியாது. அவர் ஏதாவது ஒரு குறிப்பு காட்டியிருப்பாரா இருக்கும். இந்துக்களுடைய எண்ணிக்கை கருத்தடை சட்டத்தினால் குறைகிறது அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் வந்து ஆண்டவனே ஆண்டவனே தான் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆரையும் அவங்க ஆண்டவனேன்னு கூப்பிடுவாங்க. ஏன் இந்த ஆண்டவனேங்கிற பேர் வந்து எம்ஜிஆருக்கு வந்துச்சு? அது அவருக்கு இருந்த தீவிரமான கடவுள் பக்திக்கான ஒரு ஆதாரம். அவர் சினிமாவில் பெரிய ஆளா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார்ல, அப்போ சொல்லுவாங்களாம், என்னத்துக்கே அப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் துணை நடிகராக தானே நடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லும் போது, நமக்கு எப்போ கடவுள் ஆண்டவன் கண்ணு திறப்பான்னு தெரியாது, அது வரைக்கும் நம்மளை தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிம்பாரான். எப்போ யார் பேசினாலும் ஆண்டவன் கண்ணு திறப்பான், ஆண்டவன் செய்வான், ஆண்டவன் இது பண்ணுவான், இப்படியே ஆண்டவன் ஆண்டவன் சொல்லவும் எல்லாரும் எங்கே அந்த ஆண்டவனை காணோம், ஆண்டவனை வர சொல்லியா செட்டுக்கு, ஆண்டவனை வர சொல்லு, ஆண்டவன்கிட்ட சொல்லு, ஆண்டவன்கிட்ட கேளுன்னு இவருக்கு பட்ட பேராவே ஆண்டவன் வச்சுட்டாங்க. அவங்க வந்து இவர் ஆண்டவனே உங்களை சார் கூப்பிடுறாரு, டைரக்டர் கூப்பிடுறாரு இப்படின்னு சொன்னா இவர் வர்றே ஆண்டவனே, சரிங்க ஆண்டவனேன்னு இவரும் பதிலுக்கு ஆண்டவனேன்னு பேசி எல்லாம் அந்த திமுகவில் சேர்றதுக்கு முந்தி இருந்தவங்க எல்லாரும் அந்த ஆண்டவனேன்ற வழக்கு இருக்கும். அதுக்கு பின்னாடி அவர் வந்து அந்த ஆண்டவனேன்னு கூப்பிடுறத நிறுத்திட்டாரு, மற்றவங்களும் அவரை கூப்பிடுறத நிறுத்திட்டாங்க. ரொம்ப பழைய ஆட்கள் வந்து ஒரு நேரம் அந்த பழைய பழக்கத்துக்கு கூப்பிடுவாங்க ஆண்டவனேன்ட்டு. அதுக்கு பிறகு ஆண்டவனேன்னு கூப்பிடுறது ஒரு பெரிய மரியாதைக்குரிய விழித்தொடரா மாறிடுச்சு. இப்போ வந்து நிஜத்துக்கே அவரை ஒரு ஆண்டவன் நினைச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ சிலர் வந்து என்னை ஆண்டவனேன்னு எம்ஜிஆர் கூப்பிடுவாரு அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்றாருன்னா, அந்த கவிஞர் ஆண்டவன்னு நினைச்சு எம்ஜிஆர் கூப்பிடல. அவர் இவர் ஆண்டவன் கூப்பிட்டுருப்பாரு. இவர் பதில் மரியாதைக்கு ப்ரோன்னு சொன்னா என்ன ப்ரோன்னு கேட்குற மாதிரி, ஆண்டவனேன்னு சொன்னா என்ன ஆண்டவனேன்னு கேட்டிருப்பாரு. இதை இன்னைக்கு வந்து சிலர் தவறான ஒரு இதில் பயன்படுத்துறாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு ஆண்டவன் நம்பிக்கை நிறைய இருந்தது. அதை வந்து அவர் வெளிப்படுத்தினார், வார்த்தைக்கு வார்த்தை வெளிப்படுத்தினதுல அவருக்கு பட்ட பேரே ஆண்டவன் வச்சுட்டாங்க எல்லாரும் அந்த காலத்துல 40, 50. அப்போ இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருடைய கடைசி காலங்களில் அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து முகாம்பிகா கோவிலுக்கு போறாரு, முகாம்பிகைக்கு வந்து தங்க வாழ் கொடுக்குறாரு. இன்னும் அந்த வாழ் வந்து முகாம்பிகை கோவில்ல இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு சில பேர் சொல்றாங்க முகாம்பிகை வந்து எம்ஜிஆர் குலதெய்வம்னு சொல்றாங்களே, அது என்ன மேடம்? அது ஏன் முகாம்பிகை மேல எம்ஜிஆருக்கு அளவு கடந்த பக்தி, என்ன காரணம் அதுக்கு? அதாவது எம்ஜிஆருடைய அம்மா வந்து காளியை கும்பிடுவாங்கன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த காளி எங்க இருந்து வருதுன்னா இன்னைக்கு உள்ளவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவர் ராசு என்பவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், செந்தமிழ் குலவேளிர்னு. எம்ஜிஆருடைய பூர்வீகம் வந்து காங்கேயம் கவுண்டர்கள், வேளாளர் கவுண்டர்கள் அப்படின்ற ஒரு இதில் எழுதியிருக்கார். அதில் இந்த அப்போ வந்து சேரமன்னன்
அல்லது திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க. முதல்ல சேர மன்னன் கதையெல்லாம் அதுல வருது. ஓகே. சேர மன்னன் வந்து இங்க சோழ நாட்டுல இருந்து பெண் எடுக்கும் போது சோழ நாட்டுல இருந்து ஒரு 60,000 பேரை கூட சீராக அனுப்பி வைக்கிறான். அந்த 60,000 பேரும் தான் வந்து இங்க தங்குறாங்க. சோழிய வேளாளர் அவங்க வந்து இந்த சேர நாட்டுல, அதாவது கோயம்புத்தூர் கொங்கு தேசத்துல தங்கி இருக்காங்க. பாலக்காடெல்லாம் அப்ப ஒரே சேர நாட்டுக்குள்ளதான் வருது, தங்கி இருக்காங்க. அப்படின்னு வரும்போது அப்போ இங்க இருந்தவங்க என்ன செய்யறாங்க, இடம் மாறுறாங்க. அந்த பகுதிக்குள்ளேயே இன்னொரு பாலக்காட்டுக்கு போறாங்க. காங்கேயத்துல இருந்து பாலக்காட்டுக்கு கிளம்பி போகும்போது 3 பெண் தெய்வத்தை பிடிமண் எடுத்து கொண்டு போறாங்க. அந்த 3 பெண் தெய்வத்துல ஒண்ணு பொன் காளின்றது. இந்த பொன் காளியை தான் அந்த ஊர்ல கொண்டு போய் அவங்க சொனங்கின்னு, இந்த எம்ஜிஆர் முன்னோர்கள் வந்து அங்க கும்பிடும் போது சொனங்கி அப்படின்னு ஒரு தெய்வத்தை கும்பிட்டதா வருது. இந்த சொனங்கின்றது தான் வந்து சோனாங்கி அப்படின்ற இந்த பொன் காளி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார், ராசு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்களுடைய ஒரு பூர்வீக தெய்வம் வந்து காளி. இது நமக்கு வந்து புரிய வருது. எம்ஜிஆர் சொன்ன எங்க அம்மா காளியை கும்பிடுவாங்கன்னு சொன்னதும் அவருடைய புத்தகத்துல அவர் சொல்லி இருக்கிற அந்த பொன் காளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த சோனாங்கின்ற தெய்வம் அப்படின்னு. சொன்ன பொன் தானே, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. ஏன்னா 3 சாமி கொண்டு போறாங்க, அந்த 3 சாமியில அது ஒண்ணு. இன்னொன்னு சித்தூர் அம்மன் ஏதோ ஒண்ணு, இன்னொன்னு ஒண்ணு, 3 இது இப்படி சொல்லியிருக்கிறனால ஒண்ணு அவங்களுடைய வழிபடு தெய்வம் காளி. மூகாம்பிகைன்ற பேர் நான் எங்க கேள்விப்பட்டேன்னா, எம்ஜிஆருடைய 2வது மனைவி சதானந்தவதி வீடு, அந்த சந்திரானந்த நிலையம்னு கட்டியிருக்காங்கல்ல, அங்க போயிருக்கும் போது சதானந்தவதி அம்மாவுடைய அம்மா அவங்க பேர் மூகாம்பிகைன்னு சொன்னாங்க. சொன்னது யாரு, சதானந்தவதியோட பிரதரோட மகன் இப்ப இருக்கிறாரு. அவர் சொன்னாரு இது இவங்க தான் மூகாம்பிகை, இவங்க பேர் மூகாம்பிகைனாங்க. அவங்களுடைய ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ இவ்வளவு பெருசு இருக்கு, என்கிட்ட போட்டோ இருக்கு தரேன். அந்த மாதிரி அவங்க பேர் மூகாம்பிகை, அந்த சதானந்தவதி ஃபேமிலியோட தெய்வம். இவருக்கு வந்து எப்பவோ இந்த சங்கர் இருக்கார்ல, பழைய சங்கர், இயக்குனர் சங்கர், சாமி படம்லாம் எடுப்பார் இல்லையா, சாமி படம் மற்ற படமும் எடுத்திருக்காரு. இன்னொன்னு எம்ஜிஆர் சக்கரபாணி ஐயாவுக்கு சம்பந்தி. அவருடைய மகன் ராமமூர்த்திக்கு சக்கரபாணி ஐயாவுடைய பொண்ணு விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணி, அவருடைய பொண்ணுக்கு எம்ஜிஆருடைய அன்னை மகன் ராமமூர்த்தி கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து நம்பியார் சொல்றாரு, ஒரு நாள் எம்ஜிஆர் நம்பியார்ட்ட சொல்றாரு, இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும் அப்படின்றாரு. சரி, நம்பியார் வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு. எம்ஜிஆர் நம்பியார் கிட்ட சொல்றாரு. நம்பியார் தானே கோயில் அந்த இதுக்கெல்லாம் போவார், சபரிமலை குருசாமி அப்படி சொல்லும் போது, இவர் தான் டெம்பிள் புரோக்கர் இருக்காருல்ல சங்கர், உங்க சம்பந்தி, அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தான் அந்த பக்கம்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அது மங்களூர். சரி சரி, கர்நாடகா மங்களூர். அவங்க அந்த பக்கம் மைசூர்ல ஷூட்டிங் கீட்டிங் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட கேளுங்கன்னு. அவர்கிட்ட கேட்ட உடனே ஓ தாராளமா போகலாமேன்னு அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டு போன உடனே அங்க உள்ள போன பிறகு அந்த சங்கரர் தியானம் செய்த ஒரு இடம் இருக்குது, அதை திறந்து விடுறாங்க. ஆதிசங்கரர். ஆமா, அதை திறந்து விடுறாங்க எம்ஜிஆருக்காக. எம்ஜிஆர் உள்ள போய் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தாராம். அப்படி ஒரு தேஜஸோட வெளியே வந்தாருன்னு சொல்றாங்க. சரி சரி. அதுக்கு பிறகு ஜானகி அம்மா அந்த மூகாம்பிகைக்கு நாடோடி மன்னன் விழாவில் எம்ஜிஆருக்கு வழங்கிய 110 பவுன் தங்க வாழை காணிக்கையா கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அம்மா மூகாம்பிகை பக்கத்துல அந்த தங்க வாழ் சாத்தப்பட்டிருக்கும். இப்பவும் நீங்க மூகாம்பிகை படம் பார்த்தீங்கன்னா அந்த தங்க வாழ் பக்கத்துல பார்க்கலாம், எம்ஜிஆர் கொடுத்த வாழ். அது இங்க இருந்து இந்த டூர் எல்லாம் போவாங்க, தர்மசாலா மூகாம்பிகை கோயில்னு தமிழ்நாட்டுல இருந்து கூட்டு போகும்போது காட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை அங்க போற மாதிரி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுதான் எம்ஜிஆர் கொடுத்த வாழ்னு இங்க இருந்து போறவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால நிறைய பேருக்கு தெரியும், அந்த வாழ் பார்த்துருப்பாங்க. சரி சரி. அந்த அளவுக்கு அவர் திரும்ப 1-2 தடவை போயிருக்காரு, நிறைய தடவை போயிருக்காரு. அவர் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக காரங்க எல்லாரும் ஹோட்டல் பேர் மூகாம்பிகை, டிராவல்ஸ் பேர் மூகாம்பிகை, எல்லாரும் நெத்தியில குங்குமம் வச்சு அப்படியே பக்தி பலமா மாறிட்டாங்க அதிமுக காரங்க. ஓகே ஓகே. அந்த எம்ஜிஆர் கிட்ட ஒரு பெரிய ஆன்மீக மாற்றம் அது. ஓகே. இப்போ வந்து திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள், பெரும்பான்மையான முக்கிய தலைவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சில அமைச்சர்கள் தான் வந்து நெத்தியில திருநீர் குங்குமம் வைக்கிறாங்க. பெரும்பான்மையான அமைச்சர்கள் வந்து நான் சமய சார்பற்றவன் அப்படிங்கிற ஒரு இதை தான் இருப்பாங்க. ஆனா அதிமுகவில் வந்து பெரும்பான்மையான அமைச்சர்கள் நெத்தியில வந்து திருநீர் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. சோ எப்படி மேடம் திமுக இப்படி, அதிமுக இப்படி? இதுக்கு வந்து எம்ஜிஆர் ஒன் ஆஃப் தி ரீசனா மேடம்? எம்ஜிஆர் ஒன் ஆஃப் த ரீசன் தான். எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, திமுகவில் இருக்கிற சில கொள்கைகளை வந்து கொஞ்சம் நீர்த்து போக செய்தார். சரி. அதுல ஒண்ணு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை பற்றியது. ஓகே ஓகே. அதாவது தான் வந்து ஒரு இந்துன்னு காட்டிக்க விரும்பல எம்ஜிஆர். எந்த இடத்துலயுமே நான் ஒரு இந்து அப்படின்லாம் காட்டிக்க விரும்பல.
இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு இந்துன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கும் உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓகே. நீங்கள் ஒரு முஸ்லீம்னோ நீங்கள் ஒரு கிறிஸ்டியன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல மனிதன். ஓகே. ஒரு மனிதனாக உங்களை வெளிப்படுத்துங்க. இது வந்து உங்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு எப்படி அம்மா அப்பா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறா இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சாமி இருக்கும். உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த சாமியை நீங்கள் கும்பிட்றீங்க, அது உங்களுடைய தனிப்பட்டது. அதை பொது இதுக்கு கொண்டு வராதீங்க அப்படின்றதுல எம்ஜிஆர் ரொம்ப உறுதியாக இருந்தார். இன்னொன்று, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்றத நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற வகையில் அவர் அதிமுக ஆரம்பித்த பிறகு எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 மதமும் சேர்ந்து வர்ற மாதிரியே காட்டுவார் பாட்டெல்லாம். இதே கணியில் ஒரு பாட்டு வருதுல, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, அதில் பாருங்க எல்லாரும் கை வைக்கும் போது ஒரு பாதிரியார் வைப்பார், ஒரு குல்லா வச்ச ஒரு இஸ்லாமியர், ஒரு குடிமி வச்ச ஒரு பிராமணர், 3 பேருமே கை வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய கூட்டுறவை காட்டுறதுக்கு. அப்போ 3 மதத்தினருமே எனக்கு வேண்டியவங்க. அது மாதிரி இவர் இந்த நான் பார்த்தா பைத்தியக்காரன் பைத்தியத்துக்கும் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்போ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னத்தில் விபூதி முப்பட்டை, ஒரு கன்னத்தில் 3 ராமம், நெத்தியில் சூலம், எல்லாரையும் அந்த மாதிரி பின்னாடி வர வர அவர் பிராமண எதிர்ப்புன்றதை விட்டுட்டு பிராமண ஆதரவுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாரு. எனக்கு இந்துக்களும் பிடிக்கும், நான் வந்து இந்துக்களுக்கு எதிரி கிடையாது, நீங்கள் அதனால வந்து திமுகவுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், நான் வந்து எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாது, நான் எல்லாருக்கும் நண்பன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சிலுவையை காட்டியிருக்காரு. முஸ்லீம் கேரக்டர்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அந்த அப்துல் ரஹ்மான், மேரே நாம் அப்துல் ரஹ்மான். இன்னும் சொல்ல போனா முதல் இஸ்லாமியர் கேரக்டர் எம்ஜிஆர் தான் பண்ணாரு. அது உண்மையா மேடம்? அது அலிபாபாவில் பண்ணார்ல, அதுதான் முதல் இஸ்லாம் கேரக்டர், அது பண்ணாரு. அப்புறம் கடைசியா அந்த மேரா நாம் அப்துல் ரஹ்மான், நிஜத்துக்கே அவருக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு நண்பர் இருந்தார் கீழக்கரையில. அவருடைய பேரை வந்து அப்படியே கேரக்டருக்கு வைக்கிறாரு, வச்சு அதுல ஒரு பாட்டு வேற வைக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க எல்லாருமே எம்ஜிஆர் வந்து தங்களில் ஒருவராக நினைப்பாங்க இல்லையா. அப்போ இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், முஸ்லீமுடைய ஓட்டு, கிறிஸ்டியன்ஸுடைய ஓட்டு எப்படி மேடம் எம்ஜிஆருக்கு கிடைச்சது? அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆச்சு அவங்களுக்கு? அதுக்கு ஒரு காரணம் வந்து அங்கே இந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த பக்கம் எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங்க்கு 70ல் போயிருக்கும் போது அவர் கூட இருந்த ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விவரம். அப்போ கட்சியெல்லாம் எம்ஜிஆர் ஆரம்பிக்கல, 70ல் போயிருக்காரு. ஆனால் அங்கே வந்து அவர் அந்த மக்கள்கிட்ட, அங்கே இஸ்லாமியர்கள் நிறைய, அவங்க கிட்ட பொதுவாக அவர் அந்த மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டது, வச்சது, பேசுனது இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இம்ப்ரெஸ் ஆகி இங்கே சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, சினிமாக்காரன்ற மாதிரியே இல்லை, நம்ம அங்கே கேள்விப்பட்டதெல்லாம் அவர் பெரிய கொடைவள்ளல்ன்றதெல்லாம் உண்மைதான், அவர் விளம்பரத்துக்காக உதவுறவர் கிடையாதுன்னு. தமிழ்நாட்டில் வந்து அவர் விளம்பரத்துக்கு செய்கிறாருன்றாங்க, அதெல்லாம் கிடையாது, உண்மைக்குமே அவுட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஹி இஸ் டூயிங் சச் திங்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும்போது இவர் கட்சி ஆரம்பிக்கிறார்ல, ஆரம்பித்த உடனே இந்த முஸ்லீம்ஸ் எல்லாரும் இங்கே கீழக்கரை, காயல்பட்டினம் இந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி இந்த வார்த்தை வந்து 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 நம்ம வந்து எம்ஜிஆராக சப்போர்ட் பண்ணணும், எம்ஜிஆர் தான் ஆதரிக்கணும், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவ்வளோதான், ரொம்ப நல்ல மனுஷன், அதனால அவரை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர் சீக்ரெட் கிறிஸ்டியனாவே இருந்தாரு. அவர் சீக்ரெட் கிறிஸ்டியனுங்கிற ஒரு விமர்சனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் மேல வைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனா மேடம்? எம்ஜிஆர் வந்து சீக்ரெட் கிறிஸ்டியன்றதை விட அவருக்கு பைபிள் ரீடிங் அவருக்கு இருந்திருக்கு, பைபிள் வாசித்திருக்காரு. அப்புறம் வந்து கிறிஸ்துவ பற்றி அவர் கிறிஸ்துன்னு, நம்ம வந்து கிறிஸ்துன்றோம், இயேசுன்றோம், இயேசுசாமின்றோம், ஆனால் அவர் கிரைஸ்ட்ன்றாரு, கிரைஸ்ட் அப்படின்றாரு, கிறிஸ்டியன்ஸ் மாதிரியே அந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்கிறனால அவருக்கு வந்து கிறிஸ்துவன்பால் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும். அந்த ஈடுபாடு வந்து கிறிஸ்து ஒரு இயேசுசாமி வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளராக அப்படி வந்து அவர் நம்பி இருக்கலாம். அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்ன்ற நம்பிக்கை கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு இந்துக்களுக்கு வந்து வி ஆர் பாலித்தீஸ்ட்னா பல சாமி கும்பிட்றவங்க. அப்போ நமக்கு வந்து 5 சாமியோட 6வது சாமி அல்லா சாமி, ஏசாமி கும்பிட்றதுல நம்ம ஒன்றும் நஷ்டப்பட்டு போகிறதில்ல, நம்ம வி அக்செப்ட் தட். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க மோனோதீயிஸ்ட், அவங்க வந்து நம்ம சாமியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. உடனே நம்ம அவங்களோட சண்டை போடக்கூடாது, நாங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிட்றோம், நீங்கள் மட்டும் எங்கள் பிரசாதம் சாப்பிட மாட்டேன்றீங்கன்னு. அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, அவங்க மதம் கற்பித்தது அதுதான், நம்ம மதம் கற்பித்தது இது. அப்போது எம்ஜிஆர் வந்து ஒரு கிறிஸ்டியன்னு சொல்ல விட கிறிஸ்தவர்களுக்கு அவர் நிறைய செய்தார். கிறிஸ்தவர்கள் அவர் ரொம்ப நேசிச்சாங்க. படத்துக்கு படம் அவர் இந்த ஏசாமி படத்தை காமிச்சது. நான் சொன்னேன்ல, இந்த ஃபாதர்
கிங்ஸ்டன் ஜெகநாதன்றவர் எம்ஜிஆருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய சீமியாட்டிக்ஸ் இன் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ்ன்றதையே ஒரு ரிசர்ச்சா பண்ணி PhD வாங்கியிருக்காரு உஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்ல. அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய படங்கள்ல வந்து இந்த கிறிஸ்து காட்டப்பட்டிருக்காரு. கிறிஸ்தவர்கள் வந்து அவர் ரொம்ப மதிச்சிருக்காரு. கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. ப்ரொஃபசர் ரெவரன் நோவா வச்சிருந்தார், அமெரிக்கன் கல்லூரியுடைய முன்னாள் தமிழ் பேராசிரியர். அவர் எம்ஜிஆர் கூட நல்ல தொடர்பு வச்சிருந்து சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியில சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வச்சு வேலை வாங்கி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு எம்ஜிஆர் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதனால அவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆரை ரொம்ப நேசிச்சாங்க. அந்த எம்ஜிஆர் இறந்த நாள் கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இறந்ததை அவங்க வந்து ரொம்ப பெருமையா, அப்ப காந்தி பிறந்த நாள்ல இவர் காமராஜர் இறந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் அந்த குருநாதருக்கும் சிஷ்யருக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எம்ஜிஆர் இறந்ததை கூட அவங்க வந்து அதை பாத்தீங்களா அவர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன், அதனாலதான் அன்னைக்கு அவர் இறந்தாரு அப்படின்னு பெருமைப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க எங்காளுன்னு சொல்லிக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷப்படுவாங்க. மேடம், அந்த ஜேபிஆருக்கு வந்து கோவில் கட்ட இடம் கேட்டாரு, எம்ஜிஆர் மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் காலேஜ் கட்டினா. என்ன சம்பவம் அது? எதுக்கு வந்து கோவில் கட்டுறதுக்காக எம்ஜிஆர் கிட்ட இடம் கேட்டாரு? அவருக்கு எம்ஜிஆர்னா இப்ப எம்ஜிஆர் கோயில் இருக்குல்ல, இப்ப எம்ஜிஆர் இறந்த பிறகு திருநின்ற ஊர்ல வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அங்க வந்து மாலை போடுவாங்க, விரதம் இருப்பாங்க. அப்புறம் வந்து எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கு மாலை போட்டு 3 வாரம் விரதம் இருந்து எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு விரதத்தை முடிப்பாங்க. இங்க எம்ஜிஆர் சமாதி வரைக்கும் பாத யாத்திரை வருவாங்க திருநின்ற ஊர்ல இருந்து. பிறகு அங்க வந்து அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வீதி உலா, உற்சவரை வீதி உலா கொண்டு வருவாங்க, எம்ஜிஆர் உற்சவரை. இப்பதான் அதுக்கு ராஜகோபுரம் கட்டுறதுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை தான் சைதையாரெல்லாம் போய் அடிக்கல் நட்டிட்டு வந்தாங்க. அங்க வந்து வீதி உலா கொண்டு வருவாங்க. அப்ப வீட்டுக்கு வீடு வாசல்ல தேங்காய் பழம் வச்சு உடைச்சு அந்த ஆராதனைகள்லாம் நடக்கும். அப்புறம் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க, ஆம்பளப்பில் வேணும் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டு. இப்போ குழந்தை பிறந்தவொன்னே அங்கே முடி எடுக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் கடன் தொல்லையிலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு நேர்ந்துக்கிட்டு அங்கே இது பண்ணுறது. அங்கே பூஜை எப்படி நடக்கும்னா எம்ஜிஆருடைய படங்களையே வந்து இதய கனியாய போற்றி, 1000ல் ஒருவனே போற்றி, வேட்டைக்காரனையே போற்றி, இப்படியே 108 வரி துதி சொல்லுவாங்க. சரி சரி. அங்கே வந்து எம்ஜிஆருடைய அம்மாவுக்குன்னு ஒரு நிற்கிற ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. அது எம்ஜிஆர் அம்மா மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு பெண் சிலை, ஒரு பெண் தெய்வ சிலை எப்படி இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் கோயில்களில் வச்சிருப்போம்ல சின்னதா குலசாமி மாதிரி, அந்த மாதிரி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய சிலை, ஒரு 2 அடி சிலை வச்சிருப்பாங்க. இது என்னதுன்னா இது வந்து சத்யபாமா அன்னையா இருக்கு, அவங்க அம்மாவுக்கும் ஒரு சந்நிதி. அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பார்த்தா அம்மாவுக்கும் கோயில் கட்டுவாங்க, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ ராஜகோபுரம் கட்ட போறாங்க. அந்த மாதிரி இப்போ கோயில் வந்துருச்சு. அப்போ வந்து ஜேபிஆர் நான் உங்களுக்கு கோயில் கட்ட போறேன், எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு, எனக்கு கோயில் எதுக்கு இப்போ, அதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்றாரு. அப்புறம் அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க கோயில் கட்ட போகிறேன்னா அவர் செய்வாரா, போய் நான் காலேஜ் கட்டுறேன்னு அப்படின்ட்டு. சரின்னு அப்புறம் காலேஜுக்கு விஐடி விஸ்வநாத்துக்கும் அப்படி தானே கொடுத்தாரு, விஸ்வநாதன் சாருக்கும். அவர் வந்து காலேஜ் கட்டணும், காலேஜ் வேணும்னே, இந்த பக்கம் இன்ஜினியரிங் காலேஜே இல்லை அப்படின்னும் போது கவர்மெண்ட்ல அவ்வளோ வசதி இல்லை, பணம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேணும்னா இடம் தர்றேன், மீதி என்னென்ன செய்யணுமோ நீ செஞ்சுக்கோ அப்படின்னு அவர் அந்த காலத்தில் இருந்த பணக்காரங்களெல்லாம் வந்து காலேஜ் கட்டுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, அப்படி இப்படின்னு ஊக்கப்படுத்தும் சமூக நோக்கத்துக்காக. நல்ல வழியில அவங்களுடைய பணத்தை செலவழிக்கிறதுக்கான வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கும் நீங்க பாருங்க, அதிமுக காலத்துல ஆரம்பிச்ச கல்லூரிகள், மருத்துவமனைகள் தான் நிறைய இருக்கும். திமுக காலத்துல எல்லாம் அவ்வளவு இல்லை, அது ரொம்ப குறைவு. அதிமுக காலத்துல ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு எல்லாமே பெரிய பெரிய கமர்ஷியல் கார்பரேட்டா மாறிடுச்சு. அவங்களை வந்து முறைப்படுத்தல, இன்னும் கொஞ்சம் ஏழைகளுக்கு அதை பயன்படுத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பின்னாடி வந்த அரசுகள் அதை செய்ய தவறிவிட்டன. எம்ஜிஆருடைய இறுதி காலத்துல அவருடைய புரூக்ளின்ல இருந்த பொழுது அந்த பிரேயர்ஸ் எவ்வளவு முக்கியமான இருந்துச்சு, எப்படி மக்கள்லாம் ஈடுபட்டாங்க, அந்த எழுச்சி எப்படி மேடம் ஏற்பட்டுச்சு? அது வந்து எம்ஜிஆர் வந்து 2 புரட்சி பண்ணார்ப்பா. ஒன்னு பெண்களை கொண்டு அவர் நடத்திய அரசியல் புரட்சி. பெண்கள் வந்து எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படி, அதனுடைய விளைவு என்னவா இருந்தாலும் சரின்ட்டு வீட்டாளுகளை எதிர்த்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆருடைய ஆதரவு, எம்ஜிஆருக்கு அமோக ஆதரவு பெண்கள் மத்தியில இருந்துச்சு. பெண்கள் வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய சக்தியாக உருவானது அப்பதான். அதை வந்து ஆரம்பத்துல நிருபர்கள் கூட கணிக்க தவறிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த தவறை உணர்ந்து பாக்குறாங்க. எங்க நம்ம தவறு செய்தோம், ஏன் நம்மளுடைய கருத்து கணிப்பு பொய்யாச்சு 77 அப்படின்னும் போது பெண்களை வந்து நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். ஆனா அவங்க ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்காங்க. இவர் தயார்படுத்திட்டாரு. அந்த 72 to 77 கட்சி ஆரம்பிச்ச அந்த 5 வருஷத்துல இவர் எடுத்த படங்கள் முழுக்க அதுல லதா நல்லா பயன்படுத்தி இருப்பாரு.
லதா வந்து கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய ஒரு பெண் வாக்காளராகவே அதுல வருவாங்க. எல்லா இடத்துலயும் அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி. ஜெயலலிதாவுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவங்க வந்து அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி, வில்லனை எதிர்த்து பேசுகிற மாதிரி, நாங்கள்லாம் நல்ல ஒரு பக்கம் இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே உள்ள ஒவ்வொரு பெண்ணும் என்ன சொல்லணும் என்ன நினைக்கணுன்றதை லதா மூலமாகவே அவர் செய்து காட்டிட்டார். அப்படி ஒரு தயார்படுத்திட்டார் ஒரு 5 வருஷத்துல. ஓட்டுன்னு வரும்போது எல்லாரும் எம்ஜிஆருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது ஓட்டு. அந்த ஓட்டை வந்து பரிபூரணமா ஒரு ஓட்டு பெசகாம ஓட்டு போட்டுறணும். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, பெண்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களாவே வளர்த்து விட்டாங்க. அதனாலதான் இன்னும் எம்ஜிஆர் படம் தியேட்டர்ல ஓடுது. இன்னைக்கு எம்ஜிஆர் படம் பார்க்க போறவங்க எல்லாரும் என்ன எம்ஜிஆர் காலத்து ஆட்களா? இல்ல, புது புது ரசிகர்கள். எம்ஜிஆர் செத்து 30 வருஷம் கழிச்சு பிறந்தவன்லாம் கூட எம்ஜிஆர் ரசிகனா இருக்கான். அப்படி 2 இது பெண்கள் செய்தாங்க. ஒன்று பரம்பரையா எம்ஜிஆர் ரசிகர்கள் உருவாகுதல், இன்னொன்று அதிமுகவை அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்குனாங்க. இது வந்து எம்ஜிஆர் பெண்களை கொண்டு செய்த ஒரு அரசியல் புரட்சி. இன்னொன்று எம்ஜிஆர் காலத்தில் நடந்த ஆன்மீக புரட்சி என்னன்னா, இந்து சமயம் மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மத குறியீடுகள், நெத்தியில விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது. கலைஞர் கூட ஒரு தடவை அந்தியூர் எம்எல்ஏவை பார்த்து சொன்னார்ல, என்ன நெத்தியில ரத்தம் வலியுதுன்னு கேட்டாருனாங்கல்ல, அந்த குங்குமம் அப்படி வடிஞ்சது. அப்போ அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாதுன்றது ஒரு இது இருக்கும் போது, எம்ஜிஆர் வந்து சுகம்லாம இருக்கும் போது எல்லா மதத்தினரும் ஓப்பனா பிரார்த்தனைகள் பண்ணாங்க. இந்து மதம் பால் குடம் எடுக்கிறது, தரையில உருண்டு கொடுத்துக்கிட்டே போவாங்க தார் ரோட்ல. அதெல்லாம் பார்க்க கொடூரமா இருக்கும். சும்மா சிமெண்ட் தரையிலே உருள முடியாது. தார் ரோட்ல அந்த பொடி பொடி கல்லெல்லாம் கிடக்கும். அதுல ஆண்களும் பெண்களும் இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உருளுவாங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பிரார்த்தனைகள் ஓப்பனா செய்தாங்க. சாமி எங்களுக்கு வந்து எம்ஜிஆரை காப்பாத்தி கொடு அப்படின்னு. வெக்கப்படலை, வேதனைப்படலை, யாரு முன்னாடியும். அதுக்காக வந்து மக்கள் ஒட்டுமொத்தமா, அதே மாதிரி கிறிஸ்தவ கோயில்கள் எல்லாம், அதே மாதிரி முஸ்லீம் மசூதிகள், எல்லா இடத்துலயும் அதை வந்து அவரும் அதை முன்னாடியே செய்து காட்டிட்டார்ல. ஒரு சிவாஜி படமா இருந்தா அது என்ன தெரியுமா இருந்திருக்கும், அந்த சவுகார் ஜானகி அழுகிறதோட ஒரு சோக பாட்டா முடிஞ்சிருக்கும். ஆனா இவர் அப்படி பண்ணல. சவுகார் ஜானகி அழும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் முஸ்லிம்ஸ் முஸ்லீம் மாதிரி கும்பிடுவாங்க, கிறிஸ்தவங்க மாதிரி கும்பிடுவாங்க, சீக்கியர் வடநாட்டுக்காரங்க மாதிரி கும்பிடுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இதில் கும்பிடுவாங்க. அப்புறம் சாமி படங்கள், முருகன் படம் அது இதெல்லாம் காட்டுவாங்க. பல்லாண்டு வாழ்க படத்துல ஒரு ஆதி சங்கரர் படம், முருகன் படம் எல்லாமே காட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து இதுவும் காட்டுவாங்க, அதுவும் காட்டுவாங்க. இந்த மாதிரி சர்வ மதங்களுக்கும் நான் பொதுவானவன், எனக்கு ஒண்ணுன்னா நீங்க எல்லாரும் சாமி முடணும் பான்ற மாதிரி அவர் அந்த படத்துல காட்டிட்டாரு. ஆமா, அதே மாதிரி எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டாங்க. அதுல மிகப்பெரிய வெற்றி என்னன்னா அவர் பிழைச்சு வந்தது. அமெரிக்கா போய் செத்து போனவங்க தான் நிறைய பேர். ஆமா, அண்ணா கண்ணதாசன் எல்லாம், கிருபானந்த வாரியாருக்கு கூட விமானத்துல வரும்போதே உயிர் போயிருச்சுன்னுவாங்க. இவர் ஒருத்தர் தான் உயிரோட திரும்ப வந்தாரு. அப்போ இந்த பிரார்த்தனை பலித்தது. இன்னொன்னு, கலைஞரே வந்து நான் பிரார்த்திக்கிறேன், அது உண்மை என்றால் நான் பிரார்த்திக்கிறேன் அவரையே சொல்ல வச்சுட்டாங்க. அந்த இந்து மதம் வந்து ஒரு பெரிய புத்தெழுச்சி பெற்றது அவருடைய காலத்துல. மீதி எல்லாரும் வந்து அவங்களுடைய நம்பிக்கைகளை உறுதியா இருந்தாங்க. ஆனா ரொம்ப வெளிக்காட்டிக்கிட்டது இல்லை. இப்ப மாதிரி இந்த ஜிகாபு அது இதுன்னு அந்த வெளி தோற்றத்துல அவங்க காட்டிக்கிட்டது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த ஒரு கிராஸ் போட்ட செயின் போட்டிருப்பாங்க, ரொம்ப காட்டிக்கிற மாட்டாங்க. கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல இருக்கும் எப்பவும். ஆனா இந்துக்கள் வந்து சுத்தமாவே எந்த மத அடையாளமும் இல்லாம இருப்பாங்க. பட் அதுக்கு பிறகு விபூதி பூசுறது, குங்குமம் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் வெட்கப்படலை. நான் வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்ற அந்த ஒரு குற்றவுணர்ச்சி அது வந்து இல்லை. அதுக்கு பிறகு இல்லை, எங்க சாமியும் கேட்டது கொடுக்கும், அது நல்ல ஒரு ஆற்றல் உள்ள சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு சாட்சி ஆயிட்டார். இப்ப கிறிஸ்டியன்ல எல்லாம் ரத்த சாட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் சாட்சியா வர்றேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்து சமயத்துக்கு வந்து ஒரு தெய்வ சாட்சியாக விளங்கியவர் எம்ஜிஆர். ஓகே மேடம், எம்ஜிஆர் ஆன்மீகம்ங்கிற தலைப்புல ரொம்ப எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. விரிவாக பேசியமைக்கு ரொம்ப நன்றி.